சரிதானே? சரி, கேள்விக்குள்ள வருவோம். முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:22 பேப்பர் போட்டிருக்கிறேன். முதலாவது கேள்வி, ஆவர்த்தன அட்டவணையில் சில மூலகங்கள் தரப்பட்டுள்ள குறியீடுகள் நியமமானது அல்ல. ABCD என்ற எழுத்துக்கள் இருக்குது. ஒரே கூட்டத்தில் அடங்கும் மூலகங்கள் அவை. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆவர்த்தன அட்டவணையில கூட்டம்ன்றது மேலிருந்து கீழாக வாரது கூட்டங்கள், கிடைத்தளத்துல போறது ஆவர்த்தனங்கள். எங்களுக்கு நல்லா தெரியும், ஆவர்த்தனங்கள் கூட்டங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும். ரைட். அப்ப ஒரே கூட்டத்தில் அடங்குகின்ற மூலகங்கள் ஒரே கூட்டத்தில் அடங்குறது பாத்தீங்கன்னா ஒரே நிறை வரிசையில் இருக்கிறது 2 எழுத்து, ஒன்று ஏயும் எச்சும். முதலாம் கூட்டத்துல காணப்படுறது ஏயும் எச்சும். ஆகவே முதலாவது கேள்விக்குரிய விடை A, H என்று வரப்போகுது. பேப்பர் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி இருக்கிறேன், பேப்பரையும் பார்த்து கொள்ளணும். பக்கத்துல இந்த போட் நான் நிக்கிறது தெரியுது தானே உங்களுக்கு? போட்ல நான் நிக்கிறது பக்கத்துல தெரியும். வியூல நீங்க மாத்தி எடுத்துக்கொள்ளலாம், ரெண்டும் தெரியக்கூடிய வகையில் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் தெரியும் படிவா பார்க்கலாம். நான் சில விஷயங்களை போர்ட்ல எழுதி கொண்டிருப்பேன். அந்த டைம்ல நீங்க போட்ட நான் எழுதுறது ரெண்ட வீடியோ தொட்டீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பெருசா வரும், அதையும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ரைட். மூலகம் பி அடங்கும் கூட்டத்தின் சிறப்பு பெயர் என்ன? பி என்றது 8ஆம் கூட்டத்தில் இருக்கிற மூலகம். இந்த கேசர் போறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் 8ஆம் கூட்டத்தில் இருக்கிற மூலகம் அப்படின்னால இந்த கூட்டத்துக்கு வேற வேற பேர் சொல்லுவாங்க. விழுமிய வாயு என்று சொல்லுவாங்க, சடத்துவ வாயு என்று சொல்லுவாங்க. அப்படியான பேர்லாம் சொல்லி கொடுப்பாங்க. விழுமியத்தன்மை என காணப்படும். அதே போல அடுத்த கேள்வி, மூலகம் ஜியினுடைய இலத்திர நிலையப்பை எழுதி வரைக. ஜி என்றதை பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆவர்த்தனத்துல 7ஆம் கூட்டத்தில் இருக்கிற மூலகம். ஆகவே போட கவனிங்க, ஜி ஆனவர் 3ஆம் ஆவர்த்தத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட 3 இலக்கங்கள் இருக்கணும். 1 இலக்கம், 2 இலக்கம், 3 இலக்கங்கள் இருக்கணும். 3வது ஆவர்த்தனத்துல 7ஆம் கூட்டத்தில் இருக்காருன்றால் கடைசியில 7ல முடிவார், 7ல முடிஞ்சிருக்கார். ஆகவே முதல் 2 நிரம்பி இருக்கணும். முதல் 2 எப்படி நிரம்பும்? 2,8 என்ற வகையில நிரம்பும். ஆகவே அவர் இலத்திர நிலையமைப்பு 2, 8, 7 என்று வரப்போகும். இப்ப இருக்கிற இடத்தை அமைய வச்சு கொண்டுதான் நாங்க இது கொடுக்கிறோம். 2, 8, 7. ரைட். முதலாவது என்ன செய்யற, எத்தனையாவது ஆவர்த்தனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கொண்டு 3ஆம் ஆவர்த்தனம் 3 இலக்கம் வரணும், 4ஆம் ஆவர்த்தனம் 4 இலக்கம், 2ஆம் ஆவர்த்தனம் 2 இலக்கம் வரணும். எத்தனையோ கூட்டத்தில் இருக்காருன்றது கடைசியில பெருமானத்தை குறிக்கும், கடைசி பெருமானம். 7ஆம் கூட்டத்துல இருந்தா கடைசியில 7. ஆகவே முன்னுக்கு இருக்குது நிரம்பி இருக்கும். முன்னுக்கு இருக்கிறது என்ன நிரம்பும்? 2, 8, 8 நிரம்ப போகுது. ஆகவே நாங்க 2, 8 தான் 3ல நிரப்பி 3ல வந்துட்டேன். ஆகவே 2, 8 வரப்போகுது. அடுத்த கேள்வி, இங்குள்ள ஆவர்த்தன அட்டவணையில் எவ்விரு இயல்பை அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது? ஆவர்த்தன அட்டவணை எந்த இயல்பின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது? ஆவர்த்தன அட்டவணை எந்த இயல்பின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு? 2 விஷயம். ஒன்று அணுவன் நேரு வரிசை, 2வது இலத்திரன் நிலையமைப்பு. நீங்க விடை எழுதியிருந்தால் சரி போட்டு கொண்டு போங்க, அதுல ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் அந்த விடைகளை சிவப்பு பின்னால திருத்தி கொண்டு போங்க. விடை எழுதாம இருந்தால் அதுக்கு சிவப்பு பின்னால விடை எழுதி கொண்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு திருப்பி படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு. பிளவிட்டு நீங்க அதே கலர்ல திருத்தினீங்கன்னு சொன்னால் நீங்க எது பிளவிட்டது, எது நான் திருப்பி சரியானதுன்னு கண்டுபிடிக்கல. ஆகவே சிவப்பு நாள் திருத்தினீங்கன்னு சொன்னதான் தெரியும் பிளவிட்டு இருக்கிற நான் திருப்பி அதை சரியா திருத்தி இருக்கிறன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். படிக்கிறது அதுல பார்க்கக்குள்ள படிக்கக்குள்ள உதவியா இருக்கு. அந்த 4வது கேள்வி என்ன சார் விட? 4வது கேள்வி, ஒன்று அணுவன் நேரு வரிசை, 2வது இலத்திரன் நிலையமைப்பு. அணுவன் நேரு வரிசை, அடுத்தது இலத்திரன் நிலையமைப்பு. 2 இயல்பு அடிப்படையில் தான் அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. சொல்லுங்க. 3வது கட்டாயம் வரையில்லையா? கட்டாயம் வரையில்லை, சாரி கட்டாயம் வரையணும். ஆகவே ஜியை நாங்க நடுவில் போட்டுக்கொள்வோம். நாங்க இதை கருவண்டு காட்டுவோம், நாங்க கருவண்டு காட்டிக் கொள்ளுவோம். கருவண்டு காட்டினோம்னா கட்டாயம் 3 ஓடு இதுல இருந்திருக்கிற மாதிரி காட்டணும், 3 ஓடு இருக்கிற மாதிரி காட்டணும். முதலாவது ஓட்டுல 2 இலத்திரன், 2வது ஓட்டுல 8 இலத்திரன், 8 இலத்திரன் காட்டுவோம். 3வது ஓட்டுல 7 இலத்திரன் காட்டுவோம்.
அப்ப 7 இலத்திரன் காட்டுறோம். இலத்திரனை வரையும் பொழுது ஒரு ஓட்டுல எப்படி வேணும்னா நீங்க இலத்திரனை வைக்கலாம். இப்படி ஒரு ஓடு இருக்குன்னு சொன்னா இவ்விடத்திலேயே இலத்திரனை நீங்க எண்ணி எண்ணி வச்சு விடலாம். இப்படியும் வச்சு விடலாம். 2, 4, 6, 8 வச்சிருக்க. இப்படியும் வைக்கலாம். நான் இந்த வச்சு வந்த மாதிரியும் வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்படியும் வைக்கலாம். ஆனா பிளவிடாம கீறணும் நினைச்சீங்கன்னு சொன்னால், பிளவிட்டுறக்கூடாது, கரியா கீறி முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால், இப்படி 4 பக்கமும் சரியா வச்சு வந்தீங்கன்னு சொன்னா நாங்க திருப்பி திருப்பி எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது கீறக்குள்ள நான் எண்ணி பார்க்கவே இல்லை. ஆனா திருப்பி போனேன். ஆனா இங்க கீறும் பொழுது கட்டாயம் அதுக்கு எண்ணி பார்க்கலாம் சரியா இருக்காது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் 8 வரப்போதுன்னா 4 பக்கம் 4 சோடி வந்தா 8 பாருங்க. முதல்ல 2வது ஓட பாருங்க. 2, 4, 6, 8 4 பக்கம் 4 சோடி வந்து நிரம்பிட்டேன்னா 8 தான். அதுக்கு திருப்பி எண்ணி பார்க்க தேவையில்லை. அடுத்த ஓட்டுல 7 வரும்னா ஒன்றே ஒண்ணுதான் குறைய போகுது. மிச்சம் எல்லாம் நாங்க வச்சு முடிக்கணும். ஆக எண்ணி பார்க்க தேவையில்லை. கடாண்டு வச்சுட்டு போகலாம். திருப்பி திருப்பி எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்க மிஸ் ஆகுனாலும் எங்களுக்கு தெரியும், குறையுதுன்றது தெரியும். நீங்க இப்படி ஒரு விஷயத்துல கீரை தோங்குனீங்கன்னு சொன்னால் இதுவும் சரி. கீரை தோங்குனீங்க என்றால் என்னென்றால் நாங்க அடிக்கடி திருப்பி எண்ண வேண்டி வரும். 8 வச்சுட்டோமா 7 வச்சுட்டோமான்னு திருப்பி எண்ண வேண்டி எண்ணி பார்க்க வேண்டிய பிரச்சனை வந்து ஏற்படும். ஆகவே அதை தவிர்க்கிறதுக்கான சிறந்த வழி என்னென்றால் 4 பக்கமும் சோடி சோடியா வச்சு விட்டோம்னா 8 வந்துடும். ஈஸியா செய்துட்டு போகலாம். திருப்பி எண்ணி பார்த்து நேரமாகி டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று குறைஞ்சா பரவாயில்ல, திருப்பி ஒன்று கீறி விடலாம். ஒன்று கூடிட்டேன்னு சொன்னா நீங்க பெண்ணால கீறீங்கன்னு வச்சுக்கோங்க, பென்சிலா இருக்குன்னு அழிச்சு போட்டு போகலாம். பெண்ணால கீறிட்டீங்க, ஒன்று கூடிட்டு என்ன செய்வீங்க? 8 இலத்திரன் வைக்க வேண்டிய இடத்து 9 இலத்திரன் வச்சுட்டீங்க. எப்படி வச்சுட்டீங்க? இப்ப ஒன்று கூடிட்டு என்ன செய்யணும்? இதை வெட்டணும். எப்படி வெட்டலாம்? இதை போட்டு தீட்டி விடலாம். ஆனா தீட்டுனா என்ன? அதுவே இலத்திரன் தான். புள்ளி புள்ளடி வடிவம். அது நீங்க புள்ளி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம். புள்ளி வச்சுட்டு வந்தீங்க, 3 தான் வைக்கணும், 4 புள்ளி வச்சுட்டீங்க. இப்ப அதை வெட்டணும். எப்படி வெட்டுறது? இப்படிதான் வெட்ட வேண்டிய வேற. இதுவும் இலத்திரன் தான். புள்ளி போட்டால் இலத்திரன் தான், புள்ளடி போட்டால் இலத்திரன் தான். ஆகவே நாங்க பிளவுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். அப்படின்னா திருத்தியலாம். அப்படி பிரச்சனை வந்துட்டால் படத்தை வெட்டிட்டு மறுபடியும் கீறதான் புத்திசாலித்தனம். அதனால பிளவிடாம கீறதுக்கு 4 பக்கம் இலத்திரன்களை சரியா கீறிட்டு வந்தோம்னா பிளவிடாம போய் கொண்டிருக்கும். அந்த உத்திகளை கையாளுங்க. அடுத்த வழி பாருங்க. அணுவன் என்றால் என்ன? அணுவன் என்றால் என்ன? அணுவொன்றில் உள்ள புரோத்திரன்களின் எண்ணிக்கை அதன் அணுவன் ஆகும். அணுவொன்றில் உள்ள புரோத்திரன்களின் எண்ணிக்கை அதன் அணுவன் ஆகும். அணுவொன்றின் அணுவன் 11 துணிவன் 23 எனின் அணுவன் 11 துணிவன். இப்பதான் சொன்னான் புரோத்திரங்கள் எண்ணிக்கை தான் அணுவன் என்று சொன்னான். ஆகவே புரோத்திரன் 11 தான் இருக்க போகுது. புரோத்திரன் என்றது நேரேற்றம். ஒரு அணுவில வந்து அணு என்பது நடுநிலையானது. 11 பிளஸ் இருந்தால் 11 மைனஸும் இருக்கணும் கட்டாயமாக. அதுதான் நடுநிலை என்ற அர்த்தம். ஆகவே இங்க 11 பிளஸ் இருக்க 11 மைனஸும் இருக்கணும். ஆகவே புரோத்திரன் 11 இருந்தால் இலத்திரன் 11 கட்டாயமாக இருக்கணும். 11 பிளஸுக்கு 11 இலத்திரன் கட்டாயமாக இருக்கணும். நியூத்திரன் தான் கழிச்சு பார்க்க போறோம். 23ல இருந்து 11 கழிச்சு விட்டோம்னு சொன்னால் மீதியா கிடைக்க வேண்டியது 12 நியூத்திரன்கள் இருந்திருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. அணுவின் திணிவுக்கு காரணமான உப துணிக்கைகள் எவை? அணுவின் திணிவுக்கு காரணமான உப துணிக்கை என்னென்ன? ஒன்று புரோத்திரன், 2வது நியூத்திரன். 2 சேர்ந்துதான் திணிவெண்ண உருவாகும். சாரி, இவர்தான் புரோத்திரன், இவர்தான் நியூத்திரன். 2ஐயும் சேர்த்து கொண்டதான் வரதான் திணிவன். துணிவன் புரோத்திரன் நியூத்திரனையும் சேர்த்து திணிவன் கிடைக்கும். அணு என முதலில் பெயரிட்டவர் யார்? என்ன விட கொடுத்திருக்கிறீங்க? அணு என்று சொல்லி முதலா பெயர் வச்சவர் யார்? அணுவை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்கல, பெயர் வச்சவர் யாருன்னு தான் கேட்டிருக்கு. யாரா இருக்கு? அணு என முதலில் பெயரிட்டவர் டிமோக்ரட்டிஸ். டிமோக்ரட்டிஸ் தான் முதலாக அணு என்று பெயரிட்டவர். அதுக்கு பிறகு வந்தவர் ஜான் டால்டன் என்றவர். ஜான் டால்டன் என்ன சொல்றார்? அணு மாதிரி உருவை முன்வைச்சார். அவர் அணுவை கண்டுபிடிக்கல, ஆனா அணு மாதிரி உரு என்ற ஒரு அணு மாதிரி உருல அணு கொள்கைகளை அணு கொள்கைகளை முன்வைச்சார். 4 அணு கொள்கைகளை ஜான் டால்டன் முன்வைச்சார். அதுக்கு பிறகு வந்தவர் தான் ஜே தாம்சன் என்றவர். இவர் இந்த அணு என்ற விஷயத்துக்குள்ள இலத்திரன்கள் இருக்கும்,
மறையேற்றமுடைய இலத்திரன்கள் அங்க புதஞ்சு போய் கிடக்கு என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சார். அதுக்கு பிறகு வந்தவர் தான் ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். இவர் தான் அணுவுக்குள்ள புரோத்திரன் மட்டுமில்ல, சாரி இலத்திரன்கள் மட்டுமில்ல, மறையேற்றமுடைய இலத்திரன்கள் மட்டுமில்ல, நேரேற்றமுடைய புரோத்திரன்களும் காணப்படுது, நேரேற்றம் கொண்ட புரோத்திரங்களும் அதுக்குள்ள காணப்படுது என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சதோட அணு மாதிரி உருவை முதலாக முன்வச்சார். இவர்தான் அணுவோட கட்டமைப்பு எப்படி இருக்கும், அணு எப்படிப்பட்ட வடிவத்துல இருக்கும் என்ற விஷயத்தில் எல்லாத்தையும் ஆய்வுகள் மூலமாக நிரூபிச்சு காட்டியவர் ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். அதனாலதான் அணு மாதிரி உருவை முன்வைத்தவர் என்று சொல்றாரு. அணு மாதிரி உருவை அவர் தான் முன்வச்சவர். அதுக்கு பிறகு வந்தவர் தான் சட்விக் என்றவர். இவர் தான் நியூத்திரன்களை கண்டுபிடிச்சார். நியூத்திரன்கள் என்ற விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சார். அதுக்கிடையில நீல்வோர் என்ற ஒரு ஆள் வந்திருந்தார். அவர்தான் இலத்திரன்கள் தனிய சக்தி மட்டங்கள்ல இருக்கும் என்ற விஷயத்தை, இலத்திரன்கள சக்தி மட்டங்களை கண்டுபிடித்தவர் நீல்வோர் என்றவர். அப்ப இது அணு சம்பந்தமான வரலாறு. முதலாக அணு என்று பெயரிட்டவர் டிமோக்ரட்டிஸ் என்பவர். சடப்பொருட்கள் என்பவை சிறு துணிக்கைகளால் ஆக்கப்பட்டவை. அந்த மிகச்சிறிய துணிக்கை அணு என பெயரிட்டவர் டிமோக்ரட்டிஸ். அடுத்த கேள்வியை பார்ப்போம். சி கேள்வி என்ன? ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனங்களை சேர்ந்த, அப்ப கேள்வியிலே தரவண்டு வந்துட்டு பாருங்க, 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனம் வந்து தந்தாச்சு. ஆகவே போர்டை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனங்கள். அப்ப இப்படி நாங்க எப்போது நாங்க ஸ்கூலுக்கு போய் நாங்க எக்ஸாம்ல ரசாயனியல் பகுதிகளை கேள்வி செய்ய போறோம் என்றால் எங்களுக்கு தேவையானது ஆவர்த்தன அட்டவணை. அப்ப போன உடனே நாங்க செய்ய வேண்டிய, கேள்வி பேப்பர் வாங்கின உடனே நாங்க செய்ய வேண்டிய வேலை, கேள்வி பேப்பர் ஏதாவது இடத்துல ஆவர்த்தன அட்டவணை உடனடியாக எழுதிடும். ஆவர்த்தன அட்டவணையில் சில விஷயங்களை அதுல போட்டு வச்சிடும். அப்ப ஆவர்த்தன அட்டவணை H ஆவர்த்தன அட்டவணை எழுதியாச்சு. சில விஷயங்களை போட்டு வச்சுக்கொள்ளணும். இவர் கூட்டங்களா போட்டு வைப்போம். 2 3 4 5 6 7 8ஆம் கூட்டம். ஆவர்த்தனங்களையும் போட்டு வைப்போம். ஆவர்த்தனங்களையும் போட்டு வைப்போம். வலுவளவுகளையும் போட்டு வைப்போம். வலுவளவு நான் சொல்லி தந்தேன், நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எப்படி வலுவளவு காண்றது? முதலாம் கூட்ட மூலகங்களை கடைசியில ஒரே ஒரு இலத்திரன் இருக்கும். ஒரு இலத்திரன் இறுக்கமாக இருந்தால் அவருக்கு அந்த ஒரு இலத்திரன், அந்த ஓட்ட நிரப்புறதுக்கு அவருக்கு மொத்தம் 8 இலத்திரன் தேவை. 8 தேவை, ஒன்றுதான் இருக்குது. ஆகவே 7 இலத்திரனை பிடிச்சு கொள்ளணும். அவன் அப்ப 7 பிடிச்சு கொள்ற லேசா, ஒன்றை இழக்கிறது லேசான்னு பார்த்தால் ஒன்றை இழக்கிறது லேஸ். அடுத்தவட 2 இருக்கும், 6 தேவை, லேசான வேலை 2ஐயும் இழக்கிறது. இவர்கிட்ட 3 இருக்கும், 5 தேவை, லேசான வேலை 3ஐ இழக்கிறது. 4 இருக்கும், 4 தேவை, 4 பிடிச்சாலும் சரி 4 இழந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, வலுவளவு 4 தான். பொதுவாக அவர் ஏற்றுக்கொள்றது இல்ல, இழக்கிறது தான் அதிகமா இருக்கும். இவர்கிட்ட 5 இருக்கும், 3 தேவை, ஆகவே 3ஐ பெற்றுக்கொள்றது லேசு. 6 இருக்கும், 2 தான் தேவை, 2ஐ பெற்றுக்கொள்றது லேசு. 7 இருக்கு, 1 தான் தேவை, 1ஐ பெற்றுக்கொள்றது லேசு. இவருக்கு ஒன்றுமே தேவையில்லை, 0. வலுவளவுகளையும் போட்டு வச்சுட்டோம் ஆவர்த்தன அட்டவணையில. அப்ப இதுக்கு பிறகு இதை பார்த்து எல்லாம் செய்ய போறோம். இப்ப கேள்வியின்படி பார்த்தோம்னால், ஒரு கேள்வி என்ன, 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனங்களை சேர்ந்த மூலகங்கள் சிலவற்றினுடைய அயனாக்க சக்தி, சிலவற்றின் அயனாக்க சக்தி அணுவனுடன் மாறுகின்ற விதம் பின்வரும் வரைவிலே காட்டப்பட்டுள்ளது. அயனாக்க சக்தி மாறுதான். அப்ப வரைவில பாத்தீங்கன்னா இந்த லைன்ல ஒரு 3 வருது, 1 2 3 வருது, கொஞ்சம் குறைஞ்சி 2 3 வருது. எப்படி வருது? பிறகு அதுக்கு பிறகு சடலியா கீழே இறங்குது, 1 2 கொஞ்சம் கீழே இறங்குது, 1 2 3 5 6 7 அதோட நிக்குது. இங்க இறங்கி இப்படி போகும். அப்ப நாங்க எழுத்துக்களை போட்டு கொண்டோம்னால் A D E G J L
EGJL MOQRPVX. இந்த ஒழுங்குல போய் கொண்டிருக்குது. இப்ப கேள்வியில என்ன தரவுங்க சொல்லுங்க, என்ன தரவு தந்திருக்கிறாங்க? 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனம் தந்திருக்கிறாங்க. 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனம் என்றால் இந்த முன்னுக்கு இருக்கிற அவ்வளவும் 2ஆம் ஆவர்த்தனம், இவ்வளவு 2ஆம் ஆவர்த்தனம், இவ்வளவும் 3ஆம் ஆவர்த்தனம். இது ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? பெரிய இடைவெளியோட கீழே இறங்குவார். பெரிய இடைவெளியோட கீழே இறங்குறாங்கன்னா அடுத்த ஒரு ஆவர்த்தனம் இருந்து அடுத்த ஆவர்த்தனத்துக்கு பூரா 2 அர்த்தம். பெரிய ஒரு இறக்கம் மட்டும் காட்டினார் என்றால் இவர் ஒரு ஆவர்த்தனத்திலிருந்து இன்னும் ஒரு ஆவர்த்தனத்துக்கு கடந்து போறார் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது வேற விஷயம் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள இந்த ஒரு நுட்பத்தை சொல்லித்தார. பெரிய இறக்கம் என்று வந்தால் ஒரு ஆவர்த்தனம் இன்னொரு ஆவர்த்தத்துக்கு போறேன். இப்ப கேள்வியை பார்ப்போம். மூலகம் எல்லை இனங்காண்க. எல்லைன்றது இங்க உச்சியில் இருக்கிறவர். முதலாம் அயனாக்க சக்தியை பொறுத்தவரையில ஆக உச்சியில் இருக்கிறவர் 8ஆம் கூட்டம் அரிப்பேன். ஆனால் இதே இது மின்னத தன்மையாக இருந்தால் ஆக உச்சியில் இருக்கிற 7ஆம் கூட்டம் அரிப்பேன். நீங்க மின்னத தன்மை படிச்சிருப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 வராது. அதுக்கு அப்புறம் 1 வரும். 8க்கு அப்புறம் 1 வரும். ஆனால் முதலாம் அயனாக்க சக்தியில 1 2 3 4 5 6 7 8 வந்ததுக்கு அப்புறம் 1 வரும். ஆகவே இங்க உச்சியில் இருக்கிறவர் 8ஆம் கூட்டம் அரிப்பார். அதுக்கு முன்னுக்கு வர்றவர் 7ஆம் கூட்டம் அரிப்பார். இவர் 6ஆம் கூட்டம் அரிப்பார். 5 அரிப்பார், 4 அரிப்பார், 3 அரிப்பார். 8 என்றால் இவர் 1 2 3 4 5 6 7 அரிப்பார். அப்ப நம்ம நோமலாவே ஒரு பென்சிலா நாம நோட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்ப பார்த்து இலகுவாக விடையளிக்கலாம். அப்போ மூலகம் எல்லை இனங்காண்க. எல்லைன்றவர் என்ன அறிக்க போறார்? தகவல் தந்துட்டாங்க. 2ஆம் ஆவர்த்தனம் தந்துட்டாங்க. 8ஆம் கூட்டம் தந்துட்டாங்க. ஆகவே எல்லைன்றவர் என்ன அறிக்க போறார்? 2ஆம் ஆவர்த்தனத்தில் 8ஆம் கூட்டத்தில் இருக்கிற இவர் யாரு? நியோனா அறிக்க போறார். எல்லைன்றவர் நியோன். மூலகம் எல்லைன்றவர் நியோனாக இருக்க போறார். ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள் அவை. ஒரே கூட்டம் என்றால் ஒரே இலக்கம் வந்திருக்கணும். ஒரே இலக்கத்துல வந்திருக்கிற எல்லாமே ஒரே கூட்டம் தான். பாருங்க, 3ஆம் நம்பர் இங்கே வந்து இங்கேயும் வந்திருக்கு. ஆகவே ஒரே கூட்டத்தை சார்ந்தவை A, O 1. அடுத்த 3ஆம் கூட்டம் அடுத்த ஒரே கூட்டம் 4 வந்திருக்கு பாருங்க. D, R. அடுத்தது 5 E, T. அடுத்தது 6 G, இங்க V. அடுத்தது 7 இங்க வந்து J இருக்கு, இங்க X இருக்கு. 8 இல்ல, 1 2 இல்ல. ஆகவே கிட்டத்தட்ட 5 சோடிகள் வந்திருக்கு. ஒரே கூட்டத்தை சேர்ந்த சோடிகள் வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க. எக்ஸின் இலத்திர நிலையமைப்பை எழுதுக. எக்ஸ் என்றவர் எங்க இருக்கார்? இங்க இருக்கார். அதாவது 3ஆம் ஆவர்த்தனத்துல 7ஆம் இடத்துல இருக்கிறார். நான் அப்பதே சொன்னது போல நாம இதைதான் முதலாவது முன்னுக்கு எழுதி பார்த்தினாங்க. எக்ஸ் என்றவர் 3ஆம் ஆவர்த்தனத்துல 7ஆம் இடத்துல இருக்கார் என்று சொன்னால் கட்டாயம் மொத்தம் 3 இலக்கத்துல அவருக்கு வரணும். 3ஆவதுல 7 என்று சொன்னா கடைசி ஒட்டுல 7. ஆகிய முதல் 2 நிரம்பி இருக்க 2,8. 2,8. அப்ப 2 8 7 என்ற வகையில இவர் இலத்திர நிலையப்ப அறிக்க போகுது. அதே விஷயம்தான். 3ஆவதுல 7ஆம் இடம். ஆகவே 3 இலக்கம் வரணும். ஈஸியா போட்டுட்டு போங்க. சிம்பிளா செய்யுங்க, கஷ்டப்படாம செய்யுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. பிறதிருப்பு வடிவங்களுடைய மூலகங்கள் 2 எழுதுக. பிறதிருப்பு வடிவம் நாங்க படிச்சிருக்கோம். பிறதிருப்பு வடிவம் கொண்ட மூலகங்கள் படிச்சிருக்கிறோம். ஒன்று கார்பனுக்கு படிச்சிருப்போம். கார்பன்ன்றது எங்க இருக்கும் போது 2ஆம் ஆவர்த்தனத்துல 4ஆம் இடத்துல இருக்கா கார்பன். ஆகவே இங்க இருக்கா கார்பனுக்கு பதிலாக டி இருக்கா. ஒன்று டி வரப்போற. அடுத்தது கந்தகம் படிச்சிருப்போம். கந்தகம் எங்க இருக்க? 3ஆம் ஆவர்த்தனத்துல 6ஆவது இடத்துல கந்தகம் இருக்க. ஆகவே 3ல 6ஆவது பி என்றவர் இருக்க. ஆகவே டி, பி என்பது இந்த என்ன பிறதிருப்பு வடிவங்களை கொண்ட மூலகமா இருக்க போகுது. டி, பி. அடுத்த கேள்வி பாருங்க. மண்ணெண்ணெய் அல்லது பரபின் விலையில் வைத்து களஞ்சியப்படுத்தப்படுகின்ற மூலகம் எது என்று இங்க உண்டு தான் இருக்கு. ஆவர்த்தன அட்டவணையை பொறுத்தவரையில சோடியம், பொட்டாசியம் போன்ற மூலகங்கள் இதுல வச்சு பாதுகாக்கப்படுது. மண்ணெண்ணெயில அல்லது பரபின்ல வச்சு பாதுகாக்கப்படுது. அந்த இடத்துல வரக்கூடிய யார் இருக்கா? இங்க 2ஆம் ஆவர்த்தனத்துல முதலாவது ஆள் இல்ல.
ஆகவே இதுக்குள்ள ஒத்தரும் இல்லை. முதலாவதான் இருக்க. முதலாவதான யாரு? சோடியம். என்ன அப்ப இங்க வரக்கூடியவர் எம் என்றவர் இருக்க போறார். நாங்க சோடியம் என்று கொடுக்கலாது. ஏனென்றால் உண்மை மூலகங்கள் கேட்கும் வரை உண்மை மூலகங்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்தை பொறுத்தவரையில எம் என்றவர் தான் பொருத்தமான விடை. நீங்க சோடியம் எழுதிங்கன்னா பிள்ளை. கேள்வியில உண்மை மூலகங்கள் கேட்கப்படவில்லை. ஒரே ஒரு இடத்துல முதலாவது கேள்வியில மட்டும்தான் இனங்காண்கன்னு கேட்கப்பட்டு அந்த இடத்துல தான் நாங்க உண்மை மூலகம் பற்றி கதைக்கலாம். மற்ற எல்லா இடத்துக்கும் உண்மை மூலகங்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இங்க அதுக்கு மேல என்ன எழுத்து போட்டிருக்கோம் அந்த எழுத்து தான் நாங்க விடையா கொடுத்து கொண்டு போவோம். இதுல இருக்கிற எழுத்துக்கள் தான் விடையா கொடுப்போம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். எம் என்ற தரப்படுது சோடியம் தானே. எம்மின் வாயு நிலையில் உள்ள அணு ஒன்றிலிருந்து இலத்திரனை அகற்றி வாயு நிலையில் காணப்படுகின்ற அயன் ஒன்றை உருவாக்குவதை காட்டுகின்ற அயன் சமன்பாட்டை எழுதுக. இந்த சொன்ன தகவல் எதுக்குரிய சமன்பாடு? எதுக்குரிய விஷயம்? முதலாம் அயனாக்க சக்திக்கான சமன்பாடு. முதலாம் அயனாக்க சக்தி என்ற என்ன? வாயு நிலையில் உள்ள மூலக அணு ஒன்றிலிருந்து வாயு நிலையில் இருக்கணும் கட்டாயம். அவர் வாயு நிலையில் உள்ள மூலக அணு ஒன்றிலிருந்து ஒரு இலத்திரனை வெளியேற்றுவதன் மூலம் அல்லது ஒரு இலத்திரனை வெளியேற்றி வாயு நிலையில் உள்ள அதன் நேரேற்றம் ஒன்றை உருவாக்குவதற்காக வழங்க வேண்டிய இழிவளவான சக்தி முதலாம் அயனாக்க சக்தி. அப்ப அதுக்குரிய சமன்பாடை தான் இங்க கேட்கிறாங்க. ஆகவே எம் என்றவர் கட்டாயம் வாயு நிலையில இருக்கணுமா? எம் என்றவர் வாயுவா கட்டாயம் இருக்கணுமா? இவர ஒரு இலத்திரன் நாங்க வெளியேற்றி விடணும். ஒரு இலத்திரனை வெளியேற்றணும். அப்ப மைனஸ் இலத்திரன் அகற்றி விட்டோம் என்று சொன்னால், ஒரு இலத்திரன் வெளியேறிட்டு என்று சொன்னால் இவரும் வாயு நிலையில் இருப்பார் கட்டாயம். அந்த டைம்ல ஒரு நேரேற்றம் அவர்கிட்ட கூடிடும். எம் பிளஸ் என்ற நிலைமை அடைவார். இதுதான் சமன்பாடு. எம் என்றவர் வாயுவா இருக்கும் பொழுது ஒரு இலத்திரன் அகற்றி விட்டோம் என்றால் எம் பிளஸ் என்ற நிலைமை அடைவார். இந்த சமன்பாட்டை மாறியும் எழுதலாம். எப்படி? எம் என்றவர் வாயு நிலைமையில் இருக்கும் பொழுது இதை நாங்க இங்க கழிக்கப்பட்டால் அங்க கூட்டுப்படும். எம் பிளஸ் ஆக அவர் மாறும் பொழுது வாயில் இருக்கிற எம் பிளஸ் ஆக மாறும் பொழுது அங்க கழிப்பட்ட இலத்திரன் இங்க மிச்சமாக இருக்கு. இப்ப சமன்பாடை நீங்க இங்க கழிச்சு காட்டியும் எழுதலாம், இங்கால ஒண்ணு கூட்டி காட்டியும் எழுதலாம். ரெண்டையும் எழுதி வைக்கிறல. ஏதாவது ஒரு சமன்பாடு ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதிங்கன்னா போதும். எப்படியும் எழுதலாம். எப்படி எழுதாலும் சரி. ஆனா இலத்திரன் சரியா இருக்கணும். அங்கால கூட்டி போட்டு இங்கால கழிச்சு காட்டிடாதீங்க. அது போல இழக்கும் பொழுதுனா அவர்கிட்ட கழிச்சு காட்டிக்கணும். இழந்துட்டார் இழந்தால் இங்கால பக்கம் அவர் பிளஸ் லைனையும் அடைவார். அல்லது அப்படி இருக்கிறவ இங்க ஒரு இலத்திரன் அகற்றப்பட்டது, இந்த இலத்திரன் வெளியில கொண்டு பக்கத்துல வச்சிருக்காங்க. அதனால இவர் பிளஸ் இருக்கு. அடுத்த கேள்விக்கு போமா. தரப்பட்டுள்ள மூலகங்களின் அதி உயர்ந்த மின்னேறு தன்மையுடைய மூலகத்தை இனங்காண்க. அதி உயர் மின்னேறு தன்மையுடைய மூலகம் நாங்க சாதாரண ஆவர்த்தன அட்டவணையில படிச்சிருக்கிறோம். அதி உயர்ந்த மின்னேறு தன்மையுடைய மூலகம் இந்த புளோரின் என்று படிச்சிருக்கிறோம். புளோரின் எங்க இருக்க? 2ஆம் ஆவர்த்தனத்துல 7ஆம் கூட்டத்துல இருக்க. ஆகவே இவர்தான் 2ஆம் ஆவர்த்தனம். 7ஆம் கூட்டத்துல யார் இங்க இருக்காருன்னு? ஆகவே ஜே என்று விட வரப்போகுது. இங்க இருக்கிற எழுத்து ஜே என்பவர் தான் அதுக்கு பொருத்தமான விடையில வரப்போறார். விழுமிய வாயுக்களின் மின்னதன்மை மிக தாழ்வாக காணப்பட காரணம் யாது? இங்க விழுமிய வாயு எதுன்னு கேட்கல. கேள்வி அது காரணத்தை கேட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் கொடுக்கலாம்? விழுமிய வாயுந்த மின்னதன்மை ஏன் குறைவா இருக்கு? என்ன காரணம் கொடுக்கலாம்? என்ன காரணம் சொல்லக்கூடிய வகையில் இருக்கும்? ஒரே ஒரு காரணம் தான். அது ஈற்றோடு நிரப்பப்பட்டிருப்பதனால் அவை எந்த ஒரு இலத்திரன்களையும் கவருவதில்லை. அதுக்கு முதல்ல நாங்க பார்ப்போம் மின்னெதிர்தன்மை என்றா என்ன. மின்னெதிர்தன்மை என்றா என்ன? அப்படி தெரிஞ்சாதான் நாங்க இதுக்கு குறைவாக இல்லையான்னு சொல்லலாம். என்ன மின்னெதிர்தன்மைன்னு சொன்னால், மூலக அணு ஒன்று பிணைப்பில் ஈடுபடும் பொழுது பிணைப்பில் உள்ள ஏனைய மூலகத்தின் இலத்திரனை தன்னை நோக்கி கவருகின்ற ஆற்றல். மூலக அணு ஒன்று பிணைப்பில் ஈடுபடும் பொழுது பிணைப்பில் உள்ள ஏனைய மூலகத்தின் இலத்திரனை தன்னை நோக்கி கவருகின்ற ஆற்றல் மின் எதிர்தன்மை என்று சொல்ல போறோம். அப்ப இவருக்கு நாங்க பூச்சியம் கொண்டு காட்டியிருக்கிறோம். இவர் வேற இலத்திரனை கவரவும் மாட்டார், தன்னை இலத்திரனை கொடுக்கவும் மாட்டார். அதனாலதான் அவர் பூச்சியம்.
இவர் மின்னதன்மை மிக பெருமானம் மிக குறைவா இருக்கிறதுக்கான காரணம் இவருக்கு அந்த இறுதியோடு நிரப்பப்பட்டிருக்கிற காரணத்தால மத்திய மூலகத்தினுடைய இலத்திறனை தன்னை நோக்கி இவர் கவருவதில்லை. அதுதான் காரணம். அப்ப நாங்க விடையை அதுக்கேற்ற வகையில விடையை கொடுத்தோம் என்றால் சரி. அடுத்த டி கேள்விக்கு போவோம். டி கேள்வி நாம போன கடைசி துண்டுல படிச்ச விஷயம் என்று நினைக்கிறோம். சாரண திணிவு விஷயம். என்ன சாரண திணிவு என்றால் என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லலாம்? சாரண திணிவு என்றால் அணு ஒன்றின் திணிவானது C12 அணுத்திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்குடையது என்பது சாரண திணிவாகும். அணு ஒன்றின் திணிவானது C12 அணுத்திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்குடையது என்பது சாரண திணிவாகும். விட கொடுத்திருப்பீங்க. சார் மூலக்கூட்டு திணிவு என்றால் என்ன? அதே விஷயம் ஒரே ஒரு சொற்பதத்தை மாத்திரம். சாரண திணிவுகளை சார் மூலக்கூட்டு திணிவு சொற்பதத்தை மட்டும் தான் மாத்தி உள்ளோம். என்ன சொல்ல போறோம்? மூலக்கூறு ஒன்றின் திணிவானது C12 அணுத்திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்குடையது என்பது சார் மூலக்கூட்டு திணிவாகும். அங்க சாரண திணிவுன்றது போல சார் மூலக்கூட்டு திணிவு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. மூலக்கூறு ஒன்றின் திணிவானது C12 அணுத்திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்குடையது என்பது சார் மூலக்கூட்டு திணிவாகும். ஒரு சொல்ல மட்டும்தான் மாத்திருக்க. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. காபன் திணிவு 1.99 10⁻23 கிராம் எனின் 8.11 10⁻23 கிராம் திணிவுடைய மூலகத்தின் சாரண திணிவை காண்க. அப்ப என்ன வரப்போகுது? சமன்பாடு கொண்டு வருவோம். சாரண திணிவு சமன் அணு ஒன்றின் திணிவு கீழ் C12 திணிவு தர ஒன்றின்கள் 12. எக்ஸாம் பேப்பர்ல நீங்க இந்த எழுதுனா போதும். இதை தாண்டி எழுத்துல தான் வசனம் எழுத வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சாரண திணிவு சமன் அணு ஒன்றின் திணிவு கீழுக்கு C12 திணிவு தர ஒன்றின்கள் 12. அப்ப கீழில தரவென்ன தந்திருக்கிறாங்க, காவலன் திணிவு தந்திருக்கிறாங்க, அதே போல அணு ஒன்றின் திணிவு தந்திருக்கிறாங்க. 8.11 தர 10⁻23 கிராம். காவலன் திணிவு 1.99 தர 10⁻23 கிராம். ஆனா தர ஒன்றின்கள் 12 சமன்பாட்டுல இருக்கிறது கட்டாயம் போட்டே ஆகணும். காவலன் திணிவு நான் இங்க இருக்கு. இப்ப என்ன செய்ய போதும்? இந்த கிராமும் வெட்டுப்பட்டுரும். இந்த கிராமும் வெட்டுப்பட்டுரும். 23 வெட்டுப்பட்டுரும். ஆகவே வெட்டுப்பட்டால் மீதியா வர வேண்டியது 8.11 கீழ் 1.99 வரப்போகுது. கீழே 1/12 அப்படியே இருக்குது. 12 இங்க பிரிக்கப்பட்டிருக்குது. மேல போனால் பெருக்கப்படும். ஆகவே தர 12 விட வரப்போகுது. இப்ப ரெண்டு விதமா நாங்க இதை செய்யலாம். 8.11 1.9 பிரிச்சு போட்டு 12 பெருக்கலாம், அல்லது 12 பெருக்கி போட்டும் 1.9 சுருக்கலாம். எப்படி பிரிச்சாலும் விட சின்ன தசத்துல சின்ன வித்தியாசம் விட கிட்டத்தட்ட சரியான விட வரும். ஆனா செய்முறையை நீங்க அதிலேயே செய்து வைக்கணும். அதை கொண்டு வேற இடத்தோட செஞ்சு கூட அங்க சிறிது வரலாம். இதெல்லாம் செகண்ட் பார்ட்ல வர கேள்வி என்ன அதே இடத்தை செய்து பாருங்க. ரைட், டக்குன்னு எனக்கு சுருக்கி விட சொல்லுங்க. அப்ப என்ன விட வருதுன்னு சொல்லுங்க. அப்போ செய்தாக்கள் விட சொல்லுங்க, செய்யாத உடனே பெருக்கி போட்டு விட சொல்லுங்க. 48.9 48.9 48.9 வேறதான். எல்லாருக்கும் வருதா? 48.9 விட 48.9 அவர் சொல்றார். மற்ற ஆக்களை ஒருக்கா செய்து பாருங்க. செய்து பார்த்து இது விட வித்தியாசம் வந்தா சொல்லுங்க. பெருக்கி போட்டு சுருக்கலாம், சுருக்கி போட்டு பெருக்கலாம். எப்படியும் செய்யலாம். பிரச்சனை எது வசதியா, எதுல அந்த இடத்துல எது லேசா இருக்கு அதை செய்து. சில சுருக்கிற பெருமானம் லேசா இருக்கும், ஆகவே சுருக்கி போட்டு பெருக்கலாம். சில இது கஷ்டமா இருந்தா பெருக்கி போட்டு சுருக்கி எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க. காபனின் திணிவு 1.99 10⁻23 எனின் அணுத்திணி விலகை காண்க. அணுத்திணி விலகண்டா என்ன? இந்த சமன்பாட்டுல கீழே வர விஷயம்தான் அணுத்திணி விலகு. ஆகவே நான் எழுதுறேன், அணுத்திணி விலகு சமன் C12 திணிவு தர ஒன்றின்கள் 12. இதுதான் அணுத்திணி விலகு. ஆகவே 1.99 தர 10⁻23 தர ஒன்றின்கள் 12.
அப்ப என்ன செய்ய போறோம் நாங்க கிராம் கிராம் போட்டுக்கொள்வோம். இதை நாங்க 1/12 பெருக்க போறோம் அல்லது 12ஆல சுருக்க போறோம். என்ன விட வருது சுருக்கினால் 1.99 10 23 12ஆல சுருக்கினா என்ன விட வர போகுது? அக்காண்டு சுருக்குங்க, வேகமா சுருக்கி விட சொல்லுங்க எனக்கு. ரைட், அப்ப விட சொல்லியாச்சு. 1.67 தர 10⁻24 கிராம் வரும். அப்படித்தானே? ரைட். சில வேளை நீங்க முதல் தர நீங்க உடனடியாக விட சுருக்கினீங்கன்னு சொன்னால் முதலாவது தர நீங்க விட சுருக்கக்குள்ள 24 விட வராது. அப்ப நீங்க எப்படி எழுதிருப்பீங்க? உங்களுக்கு பிரிச்ச உடனே கிடைக்கிற விட எடுத்து போட்டு காட்டுனா 0.167 தர 10⁻23 கிராம் வரும். இதை சுருக்கலாம். ஆனால் நாங்க விஞ்ஞான முறையில நீங்க மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு நாளும் எழுதும் பொழுது முழு பெருமானத்துல எழுதணும். முன்னுக்கு வர ஒரு முழு தாண்டத்துல வரணும் என்றால் 1 தசத்துக்கு மாத்தப்படும். 6 மாத்தினம் என்றால் இத பெருமானம் 23 இருக்கிறது. இன்னும் ஒரு தசத்தை பின்னு கொண்டு வந்துட்டோம். ஆகவே 10⁻24 என்று மாறும். 10⁻24 கிராம் என்று விட மாறி வரும். சரியா? ரைட். அடுத்த விஷயத்துல போவோமா? சரி, பார்க்கலாம். அடுத்த என்ன கேள்வி வந்திருக்கு? அணுத்திணி விலகை காண்க. நீ நாளை பெற்றுக் கொண்ட அணுத்திணி விலகை கொண்டு 7.05 தர 10⁻23 கிராம் தேனுடைய அணுமூலகத்தின் சார் அணுத்திணிவை காண்க. அப்ப எதை பயன்படுத்தலாம்? நாம் இங்க கடைசியா கண்ட அணுத்திணி விலகை பயன்படுத்தி கொண்டு இன்னொன்று சாரணத்திணிவை காணட்டாம். அப்ப சாரணத்திணிவுக்கான சமன்பாடு நாங்க இங்க எதென்று மாத்த போறோம்? ஒரே விஷயத்தை மட்டும் மாத்த போறோம். சாரணத்திணிவு சமன் அணுவொன்றின் திணிவின் கீழ் கீழே வந்த பெருமானத்துக்கு நாங்க கண்டுபிடிச்ச விட என்ன? அணுத்திணி விலகண்டு கண்டுபிடிச்சாங்க. ஆகவே அணுத்திணி விலகண்டு மாத்த போறோம். அணுத்திணி விலகு என்று மாத்த போறோம். ஆகவே இங்க எதுக்கு காண சொல்லி கேட்டிருக்கிறாங்க? 7.05 தர 10⁻23 கிராமுக்கு அணுத்திணி விலகு பெருமானம் நாங்க ஏற்கனவே கண்ட பெருமானம் 1.67 தர 10⁻23 கிராம் என்று கண்டிருக்கிறோம். அப்ப நாங்க அதை சுருக்க போறோம். சுருக்கிறோம் சொன்னா எங்களுக்கு 10⁻24 சாரி. அப்ப இங்க 10⁻23 24 சுருக்கிறோம். இங்க 10⁻1 கொண்டு மிஞ்ச போகுது எங்களுக்கு. ஆகவே கிராம் எல்லாம் வெட்டுப்பட்டுரும். 7.05 1.67 சுருக்கிட்டு இங்க 10⁻1 பெருமானம் கீழே இருக்குது. இவர் மேல போவார் என்று சொன்னால் 10ஆல பெருக்கப்படுவார்.
லேசா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க என்னென்றால் காபன் அணு என்ற திணிவை வச்சுக்கொண்டு நாங்க செய்தோம் என்று சொன்னால் இந்த விடைய கீழே வரவிடையால சுருக்கிட்டு 12 பேருக்கிறோம்னா விட வந்துடும். ஏற்கனவே 12 பேருக்குன்னாங்க 12 பேருக்கு விட வந்துடும். அணுத்திணி வலக பயன்படுத்தி கொண்டு செய்ய போறோம் என்று சொன்னால் இதை இந்த பெருமானத்தை இந்த பெருமாளை சுருக்கிட்டு 10 பெருக்கி விட்டீங்கன்னா விட வந்துடும். அவ்வளவுதான் விஷயம். காபன் அணு என்ற திணிவை பயன்படுத்துறீங்கன்னா 12 பேருக்குங்க. அணுத்திணி வலக பயன்படுத்த போறீங்கன்னா 10 பேருக்குங்க. எப்படி செய்தாலும் விட கிடைக்கும். அதே விடதான் ஒரு பெருமாள் 2 முறையில செய்தாலும் அதே விடதான் வரப்போகுது. அப்போ இப்ப சொல்லுங்க, இப்ப 10 பேருக்கு என்ன வரப்போகுது? 70.5 என்று வரப்போகுது. 70.5 1.6 என்ன விட வரும்? 70.5 1.67 சுருக்குனீங்கடா டக்குனு சுருக்கி சொல்லுங்க பாப்போம். எனக்கு 42.21 வருதான். எல்லாருக்கும் விட வருதா? அப்படி செக் பண்ணுங்க. நீங்க சுருக்கிற விடையில செக் பண்ணி கொள்ளுங்க. நேற்று நாள் 11ஆம் ஆண்டாக இந்த பேப்பர் தான் அவங்க சொன்ன விடையும் இந்த இன்றைக்கு சொல்ற விடைகள் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவங்க சுருக்கி நான் ஒன்று சுருக்கி பார்க்கல, அவங்க சொல்ல தான் செய்தனா அவங்க சுருக்கி சொன்ன விடைக்கும் இப்ப நீங்க சொல்ற விடைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, விளங்கிட்டா? எல்லாரும் விளங்கிட்டா அந்த விஷயம்? அடுத்த கேள்விக்கு போட்டா ரைட். ஓகே, அப்ப அடுத்த கேள்வி 6வது கேள்விக்கு போவோம். டில 6வது கேள்வி. காபன் அணு திணிவை பயன்படுத்தி, அப்ப காபன் அணு திணிவை பயன்படுத்தட்டாம் 16.53 தர 10/23 சுண்ணாம்பு மூலக்கூறின் மூலக்கூட்டு திணிவை காண்க. இப்ப கேள்வி காபன் அணுவை பயன்படுத்தட்டாம். ஆகவே சமன்பாடுல நாங்க எதை மாத்த போறோம்? அணுத்திணி வலைன்றதை மாத்திட்டு காபன் அணு என்ற திணிவு போட போறோம். அப்ப காபன் அணு திணிவு என்ன வரப்போகுது? C12 திணிவு தர 1/12. அவ்வளவுதான், சின்ன மாற்றம் தான். இப்ப தரப்பட்டுள்ள சுண்ணாம்பின் திணிவு எவ்வளவு? 16.53 தர 10/23. காபன் அணு நாங்க ஏற்கனவே நாங்க வேலை செய்தனாங்க 1.99 தர 10/23 தர 1/12. இப்ப இந்த இதெல்லாம் வெட்டுப்பட்டுரும். கிராம் எழுத நான் கிராமம் வெட்டுப்படும். அப்ப என்ன வரப்போகுது? 16.53 1.99 சுருக்கிட்டு இந்த 12 மேல போய் பெருக்கப்பட போது 12 பெருக்கிறோம். 12 பெருக்கி போட்டு சுருக்கினாலும் சரிதான், சுருக்கி போட்டு பெருக்கினாலும் சரிதான். ஒரு விடை ஒன்று கிடைக்கும். டக்குன்னு விட சொல்லுங்க. சுருக்கின விடைய டக்குன்னு சொல்லுங்க எனக்கு. என்ன வருது? 99.67 வருதான். மற்றாக்கள் என்ன மாதிரி 99.62 வருதா? ஓகே, டன். பிரச்சனை இல்லை, விட சரியா வந்து கொண்டிருக்கிறேன். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அவகாதரோ மாறிலி என்றால் என்ன? என்ன அவகாதரோ மாறிலி என்றால்? அவகாதரோ மாறிலி என்றால் என்ன? இது ஒரு பெரிய வரைவிலக்கணம் ஒன்று கொடுக்க வேண்டி வரும். எந்த ஒரு அணுவையும் அதன் சாரண திணிவுக்கு சமமான திணிவை கிராமில் இருக்கும் பொழுது, காபன் என்றால் 12 கிராம், ஹைட்ரஜன் என்றால் 1 கிராம், ஆக்சிஜன் என்றால் 16 கிராம். எந்த ஒரு அணுவையும் அதன் சாரண திணிவுக்கு சமமான திணிவை கிராமில் இருக்கும் பொழுது, அல்லது எந்த ஒரு மூலக்கூறையும் அதன் மூலக்கூட்டு திணிவுக்கு சமமான திணிவை கிராமில் இருக்கும் பொழுது, அணுவென்றால் அதில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை, மூலக்கூறு என்றால் அதனுடைய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒரு மாறிலி ஆகும். சரிதானே?
வசனமா நான் சொல்றேன், எழுதக்கூடிய வசனத்துல நான் திருப்பி சொல்றேன். எந்த ஒரு அணுவையும் அதன் சாரண திணிவுக்கு சமமான திணிவை கிராமில் நெருக்கும் பொழுது அதில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அல்லது எந்த ஒரு மூலக்கூறையும் அதன் சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமமான திணிவை கிராமில் நெருக்கும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒரு மாறிலி ஆகும். அம்மாறிலி அவகாதரோ மாறிலி. கொஞ்சம் பெரிய வசனம் தான். நீங்க அணுவென்று சொன்னால் அந்த அணுவை கிராமில் இருக்கும் பொழுது வர அணுக்கள் எண்ணிக்கை, மூலக்கூறு என்றால் மூலக்கூறு கிராமில் இருக்கும் பொழுது வர மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒரு மாறிலி. எல்லாமே ஒரே பெருமானம் தான். எதை நிறுத்தாலும் அதுல ஒரே பெருமானம் தான் இருக்க போகுது. என்ன பெருமானம் இருக்க போகுது? 6.022 தர 10⁻23 அடுக்கு. இந்த எண்ணிக்கை பெருமானம் மாறாம எல்லாத்துலயும் இருக்கு. என்ன, நாங்க எல்லாத்துலயும் இங்க சாய போட்டு எழுதி எனக்கு இங்கேயும் பழக்கத்தோதுல சாய வந்துட்டு. ஒரு நாளும் அவகாதர மாறில இருந்து எண்ணிக்கை பெருமானம் 1, 2, 3 என்ற பெருமானம். ஒரு நாள் நாங்க மறை எண்ண மாட்டோம் தானே. ஆகவே எண்ணிக்கை பெருமானம் ஒரு நாளும் மறையில வந்துடக்கூடாது. அது நேர்பெருமானமா. அவகாதர மாறிலி என்றது எப்பொழுதும் நேர்பெருமானம். இங்க மறை போட்டு எழுதி அங்கேயும் அதே விஷயம் வந்துட்டு எனக்கு. அது வந்துடக்கூடாது. அவகாதர மாறிலி என்றது ஒரு எண்ணிக்கை பெருமானம். எண்ணிக்கை எத்தனை மூலக்கூறுகள் எண்ணி சொல்ற பெருமானம். அப்ப எப்படி நிறுத்து பார்த்தாலும் அது இந்த எண்ணிக்கை இதே எண்ணிக்கையில இருக்குமாம். இதைத்தான் அவகாதர மாறிலி என்று சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, மூல் என்றால் என்ன? மூல் என்றால் என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒரு பதார்த்தம் அவகாதர எண்ணுக்கு சமனாக இருக்கும் என்றால் அதுதான் நாங்க ஒரு மூல் என்று சொல்றோம். அவகாதர எண்ணுக்கு சமமான பதார்த்தத்தின் அளவு ஒரு மூலாகும். அவகாதர எண்ணுக்கு சமமான பதார்த்தத்தின் அளவு ஒரு மூலாகும். உங்களோட புக் எடுத்து பாத்தீங்கன்னா திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட C12 அணுவில் காணப்படுகின்ற அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனாக பதார்த்தத்தினுடைய அளவு ஒரு மூல் அப்படின்னு தந்திருப்பாங்க. நான் இப்பதான் ஒரு வசனம் சொன்னேன். அவகாதர மாறிலிக்கு என்ன சொன்னா, நாங்க திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட நாங்க அதை நிறுத்து பார்த்தோம்னா என்ன அளவு இருக்கும்? அவகாதர மாதிரி அளவு இருக்கும். அவகாதர மாறிலி அளவு இருக்குமாக இருந்தா அது ஒரு மூல் என்று சொல்ல போறோம். எல்லாம் உண்டுதான், வசனம் உண்டுதான். அங்க சுத்தி வலை சொல்றாங்க, நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப அவகாதர எண்ணுக்கு சமமான பதார்த்தத்தின் அளவு ஒரு மூல் ஆகும். அவகாதர எண்ணுக்கு சமமான பதார்த்தத்தின் அளவு ஒரு மூல் ஆகும். ரைட். 10வது கேள்விக்குள்ள போகும். பின்வருவனவற்றுள் சார்மூல கூட்டு திணிவுகளை கணிக்குக. இது ஏழியா கணிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். கணிச்சா கடகரண்டு விட சொல்லுங்க. அப்போ எப்படி கணிச்சிங்க இந்த விட சொல்லுங்க. அப்போ CO2 எவ்வளவு எப்படி வரப்போகுது? 44. கார்பன் ஆக்சைடுக்கு 44. எப்படி வந்த எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கேள்வி செய்யறதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். 10வது கேள்வி செய்யறதுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. இல்ல சார். செய்யலாம். ஆகவே அப்ப CO2க்கு 44. அடுத்தது குளுக்கோஸ் C6H12O6 எத்தனை வரப்போகுது? 180. தெரியும் எல்லாருக்கும். அடுத்து CH4 16. 16. SO2 64. SO2க்கு 64 வருது. அடுத்தது சுண்ணாம்பு கேள்வி மாறி வந்துட்டு 160 கிராம் CaCO3 மூல எண்ணிக்கை யார்? இப்ப மூல எண்ணிக்கை யாருன்னா மூலுக்கான சமன்பாடு நாங்க படிப்போம். மூல் சமன் பதார்த்தத்தின் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு தந்திருக்கு 160 கிராம் தரப்பட்டிருக்கு. மூல திணிவு நாங்க காண போறோம். மூல திணிவு எவ்வளவு? Caக்கு 40, கல்சியத்துக்கு 12, மொத்தம் கூட்டணும் என்றால் CaCO3 40, 12, 16, 3, 48. மூன்றையும் கூட்டணும் என்றால் 100. மூன்றையும் கூட்டம் என்றால் 100. ஆகவே பிரிச்ச வேண்டாம் எத்தனை மூலண்டு வரப்போகுது? 1.6 மூலண்டு சொல்லி விட வரப்போகுது.
1.63 செய்யக்கூடிய மாதிரி டவுட்டா இருக்கா? டவுட் இல்ல சார். ஓகே சரி. அப்ப நாங்க இதுவரையில டி வரையிலான அவ்வளவு கேள்வியும் பார்த்து முடிச்சிட்டோம். ஈல இருக்கிற கேள்விகள் கடைசி வகுப்பில் நாங்க பார்த்த விஷயம் நினைக்கிறேன். இது செய்ய முடியுமாக இருந்தால் அவ்வளவு கேள்வி அவ்வளவையும் செய்து முடிச்சிட்டு நான் இப்ப போட்ட கேள்வி அவ்வளவும் எனக்கு திருத்தப்பட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அதே டைம்ல அந்த கேள்வியையும் செய்துட்டு அதையும் சேர்த்து போட்டோ எடுத்து அனுப்புங்க. நாளைக்கு வகுப்பு தொடங்குறதுக்கு முதல் அனுப்பி விட்டீங்கன்னா நாளைக்கு வேணால் ஒரு வெளியே அனுப்பிங்கன்னா என்னால் பார்க்க நாளைக்கு எனக்கு ஃபுல்லாக 6 மணி இருந்து கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். எனக்கு பார்க்குற கஷ்டமா இருக்கும். அதுக்கு முதல் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற சரி பிள்ளைகளை நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நான் பார்த்துட்டு விட்டுருவேன். அதுக்கு பிறகு வந்தால் பார்த்துட்டு விட்டுருவேன். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள். ஆனால் கட்டாயமாக எனக்கு அனுப்ப வேண்டும்.